தலித் முதல்வர் சாத்தியம் இல்லைங்கிறத திருமாவளவன் ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்போ பேசுறதுக்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் இப்போ பேசுகிறாரு, இப்போ பேசும்போது வரக்கூடிய ஆதரவு தளம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகும் இதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இந்த உள்ஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட தீர்ப்புக்கு பிறகுமான பிரச்சனையாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா தேசிய அளவில் அவர் சொன்னதை தவிர்த்துட்டு நான் தமிழ்நாட்டு சென்ட்ரிக்காக தான் இதை நான் பார்க்க விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ தான். அது பவர்ஃபுல் லீடர் திருமா கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா நாடறிந்த தலித் லீடர்ஸ் எல்லாருமே சரண்டரான கட்டத்தில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு லீடர், அதில் பாராட்டுக்குரிய ஒரு தலைவர் தான் அந்த கட்சியுமே கூட. இங்கே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமான நிலைமைன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுப்பின அந்த கேள்வி மொத்தத்தில் அது வெறும் தலித்ஸுக்கு மட்டும் கிடையாது, சிவில் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அப்படி ஆகக்கூடிய ஒரு சூழலில் 75, 80, 77 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுது என்பது கண்டிப்பாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கான கேள்வி தான் அது. பட் 2 விஷயங்களை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மற்ற மாநிலங்களை விட இங்கே நமக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் இருக்குன்னா இங்கே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டுன்றது ஒன்று ரொம்ப அதிகமாக இங்கே இருந்திருக்குது. கடந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விட இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கண்ட இயக்கம். அவங்க தேர்தல் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 57லேருந்து இருக்காங்க, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக. அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 57 இயர்ஸ், பவருக்கு 57 இயர்ஸ் ஆகுது. 70 இயர்ஸாக இதில் இருக்காங்க எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில். பவருக்கு ஒரு 57 ஆண்டுகள் ஆகுது. மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி என்று பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த சூழ்நிலை நிலவுவது என்பது கூடுதலான ஒரு சேலஞ்சு தான் அது. ஸோ அந்த விதத்தில் இது தமிழ்நாட்டுக்கு தார்மீக பொறுப்பு அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் ஏன் அவர்கள் ஆகிறார்கள் என்பதை விட தமிழ்நாட்டில் ஆக முடியவில்லை, ஒரு தலித் முதலமைச்சராகக்கூடிய சூழல் நிலவவில்லை என்பது அதிகம் கவலைப்பட வேண்டிய, ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது நான் இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தலித் முதலமைச்சராக ஆகாமல் இருப்பதற்கான சவால்களில் அடிஷ்னலாக ஒரு சேலஞ்சாக இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்கிறது வாரிசு அரசியல். குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் கண்டிப்பாக தலித் எமான்சிபேஷன் ஒரு தலித் பார்ட்டிசிபேஷன் அதை இன்னும் அதிகப்படியான சேலஞ்சை உண்டாக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் திருமா அவர்களுடைய அந்த ஒரு கருத்தை நான் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பார்க்கும்பொழுது நம்ம அதிகம் பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய அந்த களம் என்பது இங்கு ஃபெர்டைலாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். மத்திய அமைச்சருங்கிற பொறுப்பை கொடுக்குறாங்க, சபாநாயகருங்கிற பொறுப்பை கொடுக்குறாங்க. முற்றிலுமாக தலித்தை விலக்கி வச்ச அரசியல் இங்கே அந்த கட்சிகள் செய்யலை இல்லையா? இல்லை, அது 2த்துக்குமான வித்தியாசம். திருமா சொன்னது இந்தியா முழுவதும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை தவிர வெளியில் பல மாநிலங்கள் ஆயிருக்காங்க. ரவியை கூட இப்போ அந்த லிஸ்டெல்லாம் படித்தேன். நாம் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு நியர் ஃப்யூச்சர் இருக்குதா, அப்படி தான் அதை ஃபோக்கஸ்டாக நம்ம கொண்டு போக முடியும். யார் எதை சொன்னாங்கன்னாலும் இன்றைய கட்டத்தில் அதுக்கான ரெலவென்ஸை பற்றி பேசும்பொழுது திருமாவுடைய கருத்தோட அந்த நீட்சியாக நாம் பேசுவது அடுத்த 5 ஆண்டுகளில் அல்லது 10 ஆண்டுகளில் தமிழகத்தை அதற்கான வாய்ப்பு இருக்குதான்னா கண்ணு கட்டிய தூரம் வரையில் இல்லை. திரு ராமதாஸும் திரு அன்புமணி ராமதாஸும் எங்களுக்கு முழு ஆதரவை பட்டியல் சமூகம் கொடுப்பதற்கு தயாரானா கண்டிப்பாக தலித் முதல்வருங்கிறத நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது கொடுத்தாலும் கொடுக்காட்டி நீங்கள் ஆக்கணும். நாங்கள் கொடுத்தாதான் நீங்கள் ப்ரீ கண்டிஷன் போட முடியாது. நீங்கள் அவங்க ஏன் டாக்டர் ராமதாஸும் அவங்க பிஎம்கே ஏன் சொல்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ப்ராக்டிக்கலாக பேசும், அதற்கான சாத்தியக்கூறு இங்கே இருக்குதா? இல்லை, பாமகங்கிற தனி கட்சி இல்லை, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை, அவங்களோட வாக்கு வங்கி எவ்வளவு? திமுக அதிமுக ஒப்புக்கொண்டால் தவிர அது சாத்தியம் இல்லை. உடச்சி பேசுறதுனா அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அங்கே இருக்குதா? ஸோ பிரதான கட்சிகள் 2 கட்சிகள் அவங்க 2 பேருக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 55% வாக்குகள் குறையாமல் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ நம்ம எப்படி பார்க்குறது? அதனால தான் நான் சொன்னேன், இதை நீங்கள் இதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நாம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியைத்தான் அவர், சிவில் சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியைத்தான் திரும்ப எழுப்பி இருக்கிறார். அதுவும் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்க்கும்போது அது நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு மற்ற மாநிலங்களை விட நாங்கள் தான் ரொம்ப மேலானவங்கன்னு ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில், சமூக நீதி திராவிடியன் மாடல்னால் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்டில் இந்த கேள்விக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் என்பது மற்ற மாநிலங்களை விட மிக மிக அதிகமானது. இதோட அடிஷ்னல் சேலஞ்ச் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதை கடந்து போக முடியாது. விசிக்க வேண்டுமானால் இதை கடந்து போகலாம், பட் பொதுவாக பேசுகிறவங்க இதை கடந்து போக முடியாது.
வாரிசு அரசியல் இதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இன்றைக்கி டெவலப் ஆகிருக்குது. அதை கடந்துட்டு இங்கே தலித் எமான்சிபேஷனை பற்றிலாம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல.